வணக்கம், வெல்கம் பேக் ரெஸ்லிங் வெறியர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, அடுத்த வாரம் ஸ்மாக் டவுன் நடந்து முடிஞ்சிருச்சு, ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்மாக் டவுன்ல என்னென்ன நடந்துச்சுன்றத ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா ரெஸ்லிங் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. அடுத்த வாரம் ஸ்மாக் டவுன்ல ஒரு பெரிய கலவரமா நடந்துச்சு. அந்த கலவரத்தின் காரணமாக WWE மீண்டும் ஸ்மாக் டவுன்ல உள்ள WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்க்கு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் நடக்குது. அந்த நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் கன்தர் வர்சஸ் ஃபின் பாலர், இவங்க 3 பேருக்கு நடக்குது. இந்த மேட்ச்ல மெயின் ஈவென்ட் நடக்குது. இந்த மேட்ச் நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல ஃபின் பாலர் தன்னோட பினிஷரை போட்டு கன்தரை பின் பண்றாரு. அந்த நேரத்துல ஸ்டாக்கிங்கா யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஆடியன்ஸ் சைட்ல இருந்து செமி ஜெயின் உள்ள ஃபின் பாலரை பிடிச்சி வெளில தள்ளுறாரு. அதுக்கப்புறம் ரெஃப்ரி கடுப்பாய் செமி ஜெயின்ட்ட போய் ஆக்ரோஷமா கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல கெவின் ஓவன்ஸ் கீழே கடந்த கெவின் ஓவன்ஸ் உள்ள கன்தரை பின் பண்ணி பாக்குறாரு. யாருமே இல்லாம அவர் பாட்டுக்கு எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு ரெஃப்ரி வராரு. கெவின் ஓவன்ஸ் ஸ்பின் பண்றத பார்த்துட்டு மேட்சை முடிக்கலன்னு அந்த ரெஃப்ரி அட்டாக் பண்ணிடுறாரு செமி ஜெயின். அதுக்கப்புறம் சிஎம் பங்க் மியூசிக் சிஎம் பங்க் வர்றாரு. சிஎம் பங்க் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவரு செமி ஜெயினை போட்டு 4 குத்துறாரு. குத்திட்டு அதுக்கப்புறம் அவரு உள்ற போறாரு. செமி ஜெயின் உள்ற போறதை பார்த்து உள்ற உருண்டு போனதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ற வந்த உடனே கெவின் ஓவன்ஸ் கடுப்பாய் சிஎம் பங்க பார்த்தோன்னே அவரு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் நைஸா கீழே கடந்த பெல்ட்டை எடுத்து செமிஜெயின் வச்சுக்கிட்டாரு. அதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கெவின் ஓவன்ஸையும் சிஎம் பங்கையும் அடிச்சு படுக்க வச்சிடுறாரு செமிஜெயினை. அதுக்கப்புறம் தனக்கு சப்மிஷன் மூவ் போட வந்த கன்தரை அப்புறம் அவருக்கு ஒரு பெல்ட்டால ஒரு அடியை போடுறாரு. அதுக்கப்புறம் ஃபின்பாலருக்கு ஒரு அடியை போடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கீழே கடந்த சிஎம் பங்கு திருப்பி உள்ற வர்றாரு. அவருக்கு ஒரு அடியை போடுறாரு பெல்ட்டால அடியை போட்டுட்டு கிட்டத்தட்ட 4 பேர் ஃபின்பாலரு, கெவின் ஓவன்ஸ், கன்தர், அதுக்கப்புறம் சிஎம் பங்கு எல்லாரையும் பெல்ட்டால அடிச்சுட்டு அங்க கடந்த பெல்ட்டை எடுத்துக்கிட்டு நான் தாண்டா சாம்பியன் சொல்லி அந்த பெல்ட் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா எனக்கு இன்னும் நீதி கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ஆக்ரோஷத்தோட அந்த பெல்ட்டை காட்டிக்கிட்டு இருக்காரு. அங்க ஆடியன்ஸ் எல்லாம் செமி ஜெயினை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அடுத்த வாரம் ஸ்மாக் டவுன் மெயின் ஈவெண்ட்ல நடந்துச்சு. அந்த நம்பர் 1 கண்டெண்டர் மேட்சை கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டாரு. மணி இந்த பேங்குக்கான ஃபியூடுல வேற லெவலா ஹைப் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து நடந்தது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.